கொஞ்ச நாள் முன்னாடி சோஷியல் மீடியாவே உலுக்கி போட்ட நம்ம எல்லார் மனசையும் ரொம்பவே பாதித்த ஒரு விஷயமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமியோட கள்ளக்காதல் கதை தான். அந்த கள்ளக்காதல் கதையில் ஒரு சின்ன ஒரு திருப்பமானது ஏற்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான திருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்துள்ள குன்றத்தூரை சேர்ந்தவர் விஜய், இவரது மனைவி அபிராமி. இவங்க 2 பேருக்கும் அஜய் அப்படிங்கிற ஒரு பையனும் கார்னிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அபிராமிக்கு அதே பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் வேலை செய்யக்கூடிய சுந்தரம் அப்படின்ற ஒருத்தருக்கு கூட கள்ளக்காதலானது ஏற்பட்டிருக்கு. இதை தெரிந்து கொண்ட விஜய் அபிராமியை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இதையடுத்து தான் குழந்தைங்களுக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பியோட ட்ரை பண்ணியிருக்காங்க. இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய குண்டத்தூர் போலீசார் அபிராமியை எப்படியோ கைது செய்தாங்க. இந்த நிலையில் சிறையில் இருக்கிற அபிராமி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுவை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அபிராமி மேலே சூட்டக்கூடிய அந்த கொலை வழக்கோட குற்றப்பத்திரிகையை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இன்னைக்கு டிசம்பர் 21 முதல் கட்ட விசாரணையானது தொடங்க உள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் காஞ்சிபுரம் நீதிமன்றமே வழக்கை எதிர்கொள்ளட்டும் என கூறி அபிராமியின் மீது இருக்கக்கூடிய அபிராமி அப்ளை பண்ண ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இது ஒரு பயங்கரமான அதிர்வை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குன்றத்தூரை சேர்ந்த அபிராமிக்கு ஜாமீன் கொடுக்க நீதிமன்றமானது மறுத்து விட்டது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே சோஷியல் மீடியாவில் இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதே சமயத்தில் கள்ளக்காதலனுக்கு இடையூறாக இருந்த தனது குழந்தைகளுக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுத்த அபிராமிக்கு கடும் தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் பல தரப்புலேருந்து அவங்களோட விமர்சனங்களையும் அவங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.